إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال إن يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله عز وجل: ليس البر أن تولوا وجوهكم قبل المشرق والمغرب ولكن البر من آمن بالله واليوم الآخر والملائكة والكتاب والنبيين وآتى المال على حبه ذوي القربى واليتامى والمساكين وابن السبيل والسائلين وفي الرقاب وأقام الصلاة وآتى الزكاة والموفون بأهدهم إذا آهدوا والصابرين في البأساء والضراء وحين البعث أولئك الذين صدقوا وأولئك هم المتقون. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ஸலவாத்தும் ஸலாமும் அவனுடைய இறுதி தூதரின் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கிய இந்த ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய நற்காரியங்களையும் அங்கீகரித்து நம் அனைவரையும் சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய தொழுகை, நோன்பு, ஜகாத், ஜும்ஆ இது போன்ற பல கடமைகளை நாம் இயன்ற அளவு செய்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையெல்லாம் அங்கீகரித்து நாளை மறுமையில இதற்கான நிரப்பமான கூலியை இரட்டிப்பான அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக, அஸ்ஸியாமு லீ வ அனா அஜ்ஸி பிஹி. நோன்பு என்பது எனக்குரியது, அதுக்கு நானே கூலியை தருகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வரையறை இல்லாமல் ஏனைய காலங்கள்ல செய்யக்கூடிய அதே நற்செயல்கள் தான். தொழுகை நாம் பருவ வயது அடைந்ததிலிருந்து நம் மீது கடமையாகி விடுகிறது. அதே தொழுகை தான் இந்த காலத்திலும் நோன்பு இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் நிறைவேற்றுகிறோம். ஆனால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய காலங்களில் கொடுக்கக்கூடிய கூலியை போன்றல்லாமல் கணக்கில்லாமல் அல்லாஹ் நாடிய விதத்தில் அல்லாஹ் வழங்குகிறார். அதே போன்றுதான் தான தர்மங்கள், அதே போன்றுதான் ஏனைய நல்லறங்கள் அனைத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பன்மடங்காக அதிகரித்து தருகிறான் என்பதனால் இந்த காலங்களிலே ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றவர்களாக நாம் செய்யக்கூடிய காரியங்களை நாம் இன்னும் அதிகப்படுத்தக்கூடியவர்களாக, ஆசையோடு ஆவலோடு சொர்க்கத்தை எதிர்பார்த்தவர்களாக, அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் எதிர்பார்த்தவர்களாக நாம் செய்ய வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய கால சூழ்நிலையில் நாம் இந்த நல்ல அமல்கள் என்று எடுத்துக்கொள்வோமேயானால் அது தொழுகையும் அதே போன்று நோன்பும் என்ற எண்ணத்தில் நம்முடைய சமூகம் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் செய்து வரக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கணும். தொழுகைக்கு ஒரு முக்கியத்துவம் வழங்குகிறார்கள். அது ஃபர்லான தொழுகைக்கும் முக்கியத்துவம் வழங்குகிறார்கள்.
சுன்னாவான தொழுகைக்கும் முக்கியத்துவம் வழங்குகிறார்கள். குறிப்பாக இரவு நேர தொழுகைகளிலும் முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று எந்த சூழ்நிலையிலும் தன்னால் இயன்ற அளவுக்கு நோன்பை நோட்க வேண்டும் என்ற ஆசையோடும் அதற்கான ஏற்பாடுகளோடும் நோன்பையும் நோட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இது மட்டுமே இந்த மாதத்திலே செய்யக்கூடிய அமல்கள் அல்ல. நோன்பு என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் நமக்கு கடமையாக்கி இருக்கிறார். இதல்லாத எல்லா அமல்களையும் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் எந்த அமல்களை எல்லாம் இந்த ரமதானிலே நாம் செய்கின்றோமோ இதை தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய காலங்களிலும் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானில் மட்டும் நீங்கள் பள்ளியோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்களாக இருங்கள், ரமலானில் மட்டும் நீங்கள் திக்ருகளை செய்யுங்கள், ரமலானில் மட்டும் நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், ரமலானில் மட்டும் தொழுகையில் பேணுதலாக இருங்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை. எப்போதும் நாம் பேணுதலாக இருக்க வேண்டும். எப்போதும் நன்மைகளை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது குறைந்த அமல்களாக இருந்தாலும் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கோம். குறைந்த எண்ணிக்கையாக இருந்தாலும் ஒரு நாளில் எனக்கு இரவு தொழுகை 8 ரக்காத்து என்னால் தொழ முடியாது, அல்லது என்னால் இயன்ற அளவுக்கு அதிகமாக என்னால் தொழ முடியாது என்றாலும் குறைந்தபட்சம் ஒரு 2 ரக்காத்தையாவது தொழக்கூடியவர்களாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு காரியங்களும் நாம் தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் பக்ராவிலே சொல்லி காட்டுகிறான், நாம் ஒரு சில அமல்களை மட்டும் செய்துவிட்டு நான் இதை நிறைவேற்றி விட்டேன், எனக்கு நிரப்பமான கூலி எனக்கு கிடைத்துவிடும் என்ற எண்ணத்திலே நாம் இருக்கிறோம். எதெல்லாம் நன்மைக்குரிய காரியங்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் பக்ராவுடைய 177வது வசனத்திலே சுருக்கமாக சொல்லி காட்டுகிறான். லைஸல் பிர்ரு அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப். உங்களுடைய முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதினால் மட்டும் உங்களுக்கு நன்மைகள் கிடையாது. வலாக்கின்னல் பிர்ர, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரித்து ஒவ்வொரு கேட்டகரியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நன்மை எதிலெல்லாம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அதில் முதன்மையான விஷயங்கள் அர்கானுல் ஈமான்ல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹ். முதலாவதாக ஒருவர் அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும். வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை நம்பிக்கை கொள்ள வேண்டும். வல் மலாயிகத்தி, வல் மலாயிகா, மலாயிகாவை அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய மலாயிகாவை நம்பிக்கை கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். வல் கிதாப், வேதத்தை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாகவும், வன் நபியீன், அனைத்து தூதர்களையும் நமக்கு அனுப்பப்பட்ட தூதரா இருந்தாலும் சரி, நமக்கு முந்திய சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட தூதர்களும் அவர்களையும் நாம் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை முதலாவதாக சொல்லி காட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே பல்வேறு இடங்களிலே கூறுகின்றான், யார் நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர் முஃமினான நிலையில் யார் நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்தை வழங்குவதாக, அவர்கள்தான் சுவனத்திலே நுழைவார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டும். வமை யஅமல் மினஸ் ஸாலிஹாத் மின் ذكرٍ أو أنثى, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, யார் நல்ல அமல்களை நற்காரியங்களை செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். அல்லாஹ் அதுக்கு வைத்த நிபந்தனை என்ன? வஹுவ முஃமினுன், அவர்கள் முஃமினாக இருக்கும் நிலையில். அப்ப நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈமான் சரியில்லை என்று சொன்னால், ஈமானை சரியான முறையில் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், அடிப்படையாக நாம எந்த காரியத்தை செய்தாலும் அவை அனைத்தும் அடிப்படையான ஈமானில் குறைபாடு இருப்பதினால் அது அங்கீகரிக்கப்படாமல் ஆகிவிடும். எந்த பிரயோஜனமும் இல்லை. அன்பானவர்களே, நம்மோடு சேர்ந்து நோன்பு வைக்கக்கூடிய எத்தனையோ முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள். அந்த நோன்புகளை அல்லாஹ் அங்கீகரித்து விடுவானா? அவர்கள் நம்மோடு பாசத்தோடு ஒரு நெருக்கத்தோடு இருப்பதினால் அவர்களும் நோன்பு நோக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சில நேரங்கள்ல அவர்கள் நம்மோடு இணைந்து தொழவும் செய்வார்கள். அந்த தொழுகை அல்லாஹ் அங்கீகரிப்பானா? அல்ல அந்த நோன்பை அல்லாஹ் அங்கீகரிப்பானா? அல்லது நம்மை விட தான தர்மங்களை அதிகமாக செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் ஈமான் இல்லை, அல்லாஹ் அதை அங்கீகரிப்பானா? அங்கீகரிக்க மாட்டான். அது போன்றுதான்
நம்முடைய ஈமானும் சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய ஈமானில் குறைபாடு இருக்குமே ஆனால், ஈமான் என்பது உண்மைப்படுத்துவது, நம்முடைய உள்ளத்தாலும் நாவினாலும் உறுப்புகளாலும் நாம் ஈமானை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். ஏதோ நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், அல்லாஹ்வை பற்றி முழுமையாக தெரியாமல் அல்லாஹ்வை நம்புகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைய முஸ்லிம் சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹுடைய சிஃபத்துகளை பற்றி, அல்லாஹுடைய வல்லமைகளை பற்றி, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை பற்றி எல்லாம் அறியாதவர்களாகவே நாம் அல்லாஹ்வை வணங்குகிறோம் என்பது எப்படி சரியாக இருக்கும்? அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை பெறுவதற்கு ஈமான் அவசியம் என்பதினால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதும், அதுபோன்று எதெல்லாம் கைபான விஷயங்களாக இருக்கிறதோ, மலாயிக்காவை நம்மால் கண்ணால் பார்க்க முடியவில்லை, கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லி இருப்பதினால் அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதே போன்று நமக்கு முன்பு வாழ்ந்த நபிமார்கள், அவர்களை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள், அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சாட்சியாளர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கடைசி சமூகமாக ஆக்கி இருக்கிறான் என்று சொன்னால், நாம் முந்திய சமூகத்திற்கெல்லாம் சாட்சியாளர்களாக நாம் இருக்கிறோம். முந்திய நபிமார்கள் எல்லாம் அவர்கள் அவர்களுடைய சமூகத்தில் சரியான முறையில் தஅவாவை செய்தார்கள், தப்லீகை செய்தார்கள், அல்லாஹுடைய ரிசாலத்தை அவர்கள் எத்தி வைத்தார்கள். அந்த சமூகம் அவர்களுக்கு எப்படி அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணது என்பதை நாம் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் நாம் குர்ஆன் மூலமாகவும் சுன்னாக்களின் மூலமாகவும் அறிந்து நாம நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாகவும் உண்மைப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ் நன்மையான காரியங்கள் சொல்றான். அடுத்து அல்லாஹ் மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை பற்றி அல்லாஹ் சொல்றான். வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி ذوي القربى واليتامى والمساكين وابن السبيل والسائلين وفي الرقاب. அல்லாஹ் 6 விஷயங்களை சொல்றான். நன்மைகள் எதிலெல்லாம் கிடைக்க போகுது, எதிலெல்லாம் நன்மைகள் இருக்கிறது, வெறும் நாம நினைப்பதை போன்று சில அமல்கள் அல்ல, இதை தாண்டியும் பல அமல்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி. பொருளாதாரம்னா யாருக்கு இன்னைக்கு ஆசை இல்லை? பொருளாதாரம் என்றாலே நமக்கு ஆசை இருக்கிறது, அதில் ஒரு பற்று இருக்கிறது. பொருளாதாரம் இல்லை என்றால் நம்மால் வாழ முடியாது என்ற நிலைக்கு நாம் செல்கிறோம். பொருளாதாரம் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. அமல்கள் செய்வதற்கும் சில நேரங்கள்ல பொருளாதாரம் தேவைப்படுகிறது. நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை சரியான முறையில நடத்துவதற்கும் நமக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அப்ப பொருளாதாரம் என்பது நாம் விரும்பக்கூடிய ஒன்று. எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் விரும்புகிறோம் என்று சொல்கிறான், பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது, அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. எதுவரை? நாம் மௌத்தாகி கபர்ல கொண்டு போய் அடக்கம் செய்யும் வரை. நம்ம மௌத்தாகின்ற போதுதான் இந்த ஆசை அடங்குகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லஸாத். இன்பங்களை எல்லாம் துண்டித்து விடக்கூடியதை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் மௌத்தை பற்றி சொன்னார்கள். அந்த மௌத்தை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ இன்பங்களை துண்டிக்கக்கூடியது, ஆசைகளை துண்டிக்கக்கூடியது மரணம். அந்த மரணம் வரும் வரையிலும் பொருளாதாரம் வேண்டும், பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும், வியாபாரத்தை லாபமான வியாபாரமாக ஆக்க வேண்டும் என்றெல்லாம் கிடைத்த பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். கிடைத்த பொருளாதாரத்தை நம்முடைய ஆசைக்கு அதை நாம் செலவு செய்ய வேண்டும். பிறர்கள் எல்லாம் பார்க்கும் விதத்தில் அந்த பொருளாதாரத்தை திரட்டி ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும், ஆடம்பரமாக வாழ வேண்டும். இது போன்ற ஆசைகள் எல்லாம் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கும். அப்ப பொருளாதாரத்துல நமக்கு ஆசை இருக்கும், எடுத்தெல்லாம் சும்மா எல்லாம் கொடுத்துட மாட்டோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், எவ்வளவுதான் இந்த ஆசைகள் இருந்தாலும் நாம் என்ன செய்வோம்? முஃமின்கள் என்ன செய்ய வேண்டும்? நன்மையை தேடக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நெருங்கிய உறவினர்களுக்கு பொருளாதாரத்தை தருவார்கள். யார்? நன்மையை நாடக்கூடியவர்கள். பொருளாதாரத்தை தன்னுடைய நெருங்கிய உறவுகளுக்கு தர வேண்டும். உறவு என்றால் யார்? யார் உறவினர்கள்? அர்ஹாம் என்று சொல்லக்கூடிய அந்த உறவுகள் யார்? நம்முடைய தாய் வழியிலும் தந்தை வழியிலும் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த உறவுகள், இரத்த உறவுகள்,
என்று சொல்லக்கூடிய இந்த அர்ஹாம் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு ஜுமாவுடைய நாளிலும் குதுபாவில ஒரு வசனத்தை நாம் கேட்கிறோம். அல்லாஹ் இந்த உறவை பற்றி நாளை மறுமையில விசாரிப்பான் என்று சொல்லக்கூடிய வசனத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். கேட்டு கேட்டு மனனம் செய்திருக்கிறோம். அப்ப அந்த அர்ஹாம் என்று சொல்லக்கூடியவர்கள் யார்? தாய் உடைய வழியில் வரக்கூடியவர்கள், தந்தையுடைய வழியில் வரக்கூடியவர்கள். அப்படி என்றால் தாய் நம்முடைய தந்தை, தந்தைக்கு தந்தை இப்படி பாட்டனாராக இருப்பார்கள். நம்முடைய தந்தையுடைய பிள்ளைகள், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள், இவர்கள் அர்ஹாம். நம்முடைய தந்தையின் சகோதரர், தந்தையின் சகோதரி, தந்தையின் சகோதரர் சித்தப்பா பெரியப்பா, தந்தையின் சகோதரி மாமி அத்தை என்று சொல்லுவாங்க இல்லையா, இந்த உறவு இவர்கள் தான் அர்ஹாம். அதே போன்று தாய், தாயுடைய சகோதரி, தாயுடைய தாய், அதே போன்று தாயுடைய மகள், தாயுடைய சகோதரன், அதாவது மாமா, சித்தி, இவங்கெல்லாம் யாரு? அர்ஹாம். இவர்களை எல்லாம் உறவு பேணும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இவர்களைத்தான் அர்ஹாம் என்று சொல்வார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன இருக்கு? நாம இன்னொரு ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவு என்பது நம்முடைய திருமண பந்தத்தால் வரக்கூடிய உறவு. மனைவி, மனைவியுடைய தந்தை, மனைவியுடைய சகோதரர்கள், அவர்களுடைய உற்றார்கள், இவர்களெல்லாம் நமக்கு அர்ஹாம் கிடையாது. திருமணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய மாமனாரோ மாமியாரோ இவர்களெல்லாம் அஸ்ஹார் என்று சொல்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஹாமுகளை பேணுங்கள், உறவுகளை பேணுங்கள் என்று சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு எல்லோருக்கும் பொருளாதாரத்தை எடுத்து கொடுக்க மனசு நமக்கு இருக்கும். ஆனா நம்முடைய சித்தப்பாவுக்கு கொடுக்கலாம், நம்முடைய சின்னம்மாவுக்கு கொடுக்கலாம், நம்முடைய அத்தைக்கு கொடுக்கலாம், நம்முடைய சகோதரருக்கு கொடுக்கலாம். ஊர்ல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும். ஜகாத்தில் இருந்து பங்கு கொடுப்போம். ஆனால் நெருங்கிய உறவாக இருக்கக்கூடிய சகோதரனுக்கு கொடுக்க நம்ம யோசிக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கூட அவர்களிடத்தில் சொல்வதற்கு நாம் என்னிடத்தில் இருக்கு என்பதை கூட வெளிப்படுத்துவதற்கு நாம் தயங்குகிறோம். ஏன்? வெளிப்படுத்தினால் அவர்கள் நம்மை அணுகி நம்மிடத்துல கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு கொடுக்கணும் என்று சங்கடப்பட்டு தன்னுடைய நிலையை கூட வெளிப்படுத்தாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இதை பற்றி எல்லாம் தான் அல்லாஹ் நாளை மறுமையில விசாரிப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருங்கிய உறவுகளுக்கு நாம் நம்முடைய பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும். அது நன்மையான காரியம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுலதான் நன்மை இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். உறவுகளுக்கு மட்டுமல்ல, வல் யதாமா, அனாதைகளுக்கு தர வேண்டும். அனாதைகளுக்கு நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து ஒரு பங்கு செல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் அறிந்திருக்கிறோம். யதீமை பராமரிக்கக்கூடியவர், காஃபிருல் யதீம், அவரும் நானும் சொர்க்கத்துல இப்படி இருப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விரல்களையும் காட்டி சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த அளவுக்கு நன்மை பெற்று தரக்கூடிய ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலும் யதீம்களுடைய பொருளாதாரத்தை நல்ல விதத்திலே நீங்கள் செலவு செய்யுங்கள், யதீம்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் அபகரித்து விடாதீர்கள், அதை யார் அபகரித்து விடுகிறாரோ, அநியாயமான முறையிலே எடுத்துக் கொள்கிறாரோ அவருக்கு நரகம்தான் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கிறார். யதீம்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களை நாம் கவனம் இல்லாமல் விட்டுவிடக் கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே நம்முடைய பொருளாதாரத்தில் அவர்களுக்கு நாம் செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம செலவு செய்யறோமா இல்லையா? ரமலானுடைய மாதம் வந்த உடனே அவர்களுக்கு புத்தாடையை நாம் எடுத்து தருகிறோம். என்னுடைய மகன் அடுத்தவர்களை பார்த்து சங்கடப்பட்டு விடக்கூடாது, எனவே நல்ல ஆடையை அவனுக்கு நான் வாங்கி தர வேண்டும். என்னுடைய மகளுக்கு நல்ல அவன் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வாங்கி தர வேண்டும், விளையாடக்கூடிய பொருட்களை வாங்கி தர வேண்டும், சாப்பிடுவதற்கு நல்ல முறையில நல்ல உணவுகளை வழங்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் அங்கே அமர வைத்து அவனுக்கு உணவை வாங்கி தர வேண்டும். நினைக்கிறோமா இல்லையா? அவனுக்கு சைக்கிளை வாங்கி தரணும், இதை வாங்கி தரணும், அதை வாங்கி தரணும், போனை வாங்கி தரணும், எல்லாம் எத்தனையோ ஆசைகளோடு நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு வாங்கி தருகிறோம். யோசித்து பாருங்கள், அனாதைகளுக்கு இதெல்லாம் யாரு வாங்கி தருவாங்க? ஆடம்பரமான வாழ்க்கை வேண்டாம், அவர்களுக்கு தேவையான அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை யார் வாங்கி தருவார்கள்?
அவர்கள் யாரிடத்தில் போய் கேட்பார்கள்? அவர்களுக்கு அன்பாக யார் அவர்களுடைய தலையை தடவி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு சூழ்நிலை யார் இடத்தில் இருக்கிறது? அதனாலதான் எத்தீம்களை பாதுகாக்கிறது, எத்தீம்களை பராமரிக்கிறது என்பது ஒரு தந்தையுடைய ஸ்தானத்தில் இருந்து பார்ப்பது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு சமூகத்தில் இருக்குதா? அப்ப நம்முடைய பொருளாதாரத்தை இப்படி நாம செலவு செய்யக்கூடிய எத்தீம்களுடைய நலன்களுக்காக, அவர்கள் குறைவுடையவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்காக, அவர்களுடைய தேவைகளை ஒரு தந்தையுடைய ஸ்தானத்தில் இருந்து நாம செலவு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கு. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வல் மசாகீன், ஏழைகள், ஏழைகளா இருக்கக்கூடியவர்களுக்கு நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து எடுத்து தரணும். அவர்களுக்காக நம்ம செலவு செய்ய வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள், தன்னுடைய மருத்துவத்துக்காக செலவு செய்ய முடியல, மருத்துவம் பார்க்க முடியல. அதே போன்று வாடகை வீட்டில் இருக்கிறார்கள், வாடகை கொடுக்க முடியல. ஒரு நல்ல ஒரு வாகனம் இல்ல, ஒரு தொழில் இருக்கிறது, ஆனால் தொழில் நல்ல முறையில் செய்வதற்கு போதுமான இன்வெஸ்ட் பண்றதுக்கான பொருளாதாரம் இல்ல. இப்படி எத்தனையோ சூழ்நிலைகள் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கிறது, ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிறது. இதற்கெல்லாம் நாம உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது பணக்காரங்க தான் செய்யணும்ன்றது இல்ல, பணக்காரர்கள் மட்டும்தான் தன்னுடைய பொருளாதாரத்துல இருந்து செலவு செய்யணும்ன்றது அல்ல. அல்லாஹ் அவர்களுக்கு ஜகாத் என்ற கடமையை வச்சிருக்கிறான். ஆனால் இந்த தானம் தர்மங்களை செய்வது என்பது எல்லோரின் மீதும் பொறுப்பாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஏழ்மையான வாழ்க்கையில வாழ்ந்தாங்க. அவரிடத்தில் ஒரு பொருளாதாரம் இருப்பது, ஒரு பொருளாதாரத்தை கையில வைத்து செலவு செய்யாமல், ஏழைகளுக்கு செலவு செய்யாமல் கையில வைத்திருப்பதை அவர்கள் பயந்தார்கள். அது ஜகாத்துடைய பொருளா இருக்கலாம், அல்லது மற்ற ஏழைகளுக்கு தேவையான பொருளா இருக்கலாம். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். தேவையுடையவர்களுக்காக அடுத்தவர்களிடத்திலே சொல்லி வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப ஏன் இதையெல்லாம் செய்ய வேண்டும்? நமக்குள் ஒரு இது போன்ற ஒரு ஒத்துழைப்புகளை தருகின்ற போது சமூகத்தில் ஒரு ஒற்றுமை ஏற்படும். ஒருவருக்கொருவர் அவர்களுடைய தேவைகளை புரிந்து அவர்களுக்கு உதவிகளை செய்வதன் மூலமாக அன்பு ஏற்படும். ஒரு நல்ல ஒரு பலமான ஒரு சமூகமாக மாறும். இன்றைக்கு அதெல்லாம் இல்லாததுனால ஒருவரை ஒருவர் பொறாமை கொள்ளக்கூடிய ஒரு நிலையும், ஒருவரை ஒருவர் வீழ்த்தக்கூடிய ஒரு நிலையும், ஒருவரை ஒருவர் திட்டக்கூடிய ஒரு நிலையும் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வப்னஸ் ஸபீல், வழிப்போக்கர்கள். யார் இந்த வழிப்போக்கர்கள்? ஒரு பயணத்துல இருப்பாங்க, அவர்கள் பயணம் நிறைவடைவதற்கு, முடிவடைகிறதுக்கு, அவர்களுடைய இடத்துக்கு சென்று அடைவதற்கு அவங்களுக்கு பொருளாதாரம் இல்லாம இருக்கும். அது வழிப்பறி மூலமாக, திருட்டின் மூலமாக, அல்லது ஏதாவது ஒரு இழப்பின் மூலமாக கூட ஏற்பட்டிருக்கலாம். இவர்கள் எல்லோரும் வழிப்போக்கர்கள் தான். ஏழைகளா இருக்கக்கூடியவங்க தான் வழிப்போக்கர்கள் இல்ல. சில நேரங்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் வழிப்போக்கர்களாக ஆயிருவாங்க. அவர்களுக்கும் நம்ம உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி எத்தனை சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது, எத்தனையோ சூழ்நிலைகள், இது போன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் மனிதர்களுக்கு ஏற்படுகிறது. இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நம்ம பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். கேட்கக்கூடியவர்கள், யாசகம் கேட்கக்கூடியவர்கள். யாசகம் கேட்பதை இஸ்லாம் வலியுறுத்தவில்லை. ஆனால் யாசகம் கேட்கக்கூடியவர்களுக்கு நாம் தராமல் இருக்கக்கூடாது. யாசகம் என்பது கேட்கக்கூடாது. ஆனால் யாசகம் கேட்கக்கூடிய நபர்களை நாம விரட்டி விடக்கூடாது. அவர்களுக்கு எதையாவது ஒன்றை தர வேண்டும். இல்லை என்றால் நல்ல முறையிலாவது பேசியாவது என்ன செய்யணும், அவங்கள நாம கண்ணிய குறைவாக நடத்தக்கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. அப்ப யாசிக்கக்கூடியவர்களுக்கு நம்முடைய பொருளாதாரத்தில் தர வேண்டும். அதே போன்று அடிமைகளை விடுவிக்கக்கூடிய விஷயத்திலும் நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதிலெல்லாம் நன்மைகள் இருக்கிறது. அப்ப நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையில செலவு செய்யறதுக்கு பல வழிகள் இருக்கிறது. மஸ்ஜிதுகளை கட்டுகிறோம், மதரசாவுக்கு கொடுக்கின்றோம், இறை பணிகளை செய்யக்கூடியவர்களுக்கு வழங்குகிறோம், அதுபோல் நம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு வழங்குகிறோம், எத்தீம்களுக்கு வழங்க வேண்டும். இப்படி எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது. பல செல்வந்தர்களுக்கு செல்வம் இருக்கிறது, எப்படி செலவு செய்யணும்னு தெரியல. அவனே தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக செலவு செய்து கொண்டிருக்கின்றான். எப்படி பொருளாதாரத்தை எதிலே செலவு செய்ய வேண்டும் என்று தெரியாமல் குறிப்பிட்ட சிலதில் மட்டும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட
நிலை இல்லாமல் அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் கவனிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்ததாக நன்மை தரக்கூடிய காரியங்களை சொல்கின்ற போது தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தை வழங்குவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்காட்டு. அப்ப தொழுகை என்பது நான் முன்பே சொன்னதை போன்று ரமலானில் மட்டும் நமக்கு கடமை இல்லை. பல தொழுகையாளிகள் ரமலானில் மட்டும்தான் பல முஸ்லிம்கள் ரமலானில் மட்டும்தான் தொழுகையாளிகளாக மாறுகிறார். ரமலான் முடிஞ்சு ஷவ்வால் வந்துடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்தது அவர்களுக்கும் பள்ளிக்கும் தொடர்புகள் என்பது ஒரு ஜுமாவிலோ அல்லது அடுத்த ரமலானில் தான் ஏற்படுகிறது என்று சொன்னால் இது ஒரு கேவலமான ஒரு நிலை. இது ஒரு முஸ்லிமுக்கு அழகான ஒரு நிலை அல்ல. மஸ்ஜிதுகளோடு தொடர்பு இருக்கக்கூடியவராக, ஜமாத்துடைய தொழுகையில் சேர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக, ஜமாத்தோடு தொழக்கூடியவர்களாக, தொழுகையை சரியான நேரத்தில் நிறைவேற்றக்கூடியவராக, தொழுகைக்காக எதையும் இழக்கலாம், ஆனால் பிற விஷயங்களுக்காக தொழுகையை தள்ளி போடக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய குடும்பங்கள்ல இருக்கக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் எத்தனையோ வயதுக்கு வந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள், பருவ வயது அடைந்திருக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள், பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். ஸ்கூல் ஒரு காரணம், அவர்கள் தொழாதவர்களாக இருக்கிறாங்க. லுஹர் அவர்களால் தொழ முடியவில்லை, அஸ்ர் அவர்களால் தொழ முடியவில்லை, ஃபஜ்ருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னும் 10th plus 2 அவங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க. நோன்பு கூட விட்டுரு, தொழாத, தராவீஹ் தொழுக தேவையில்லை, ஏன்னா அந்த டைம் எல்லாம் நம்ம இந்த படிக்கிறதுக்காக செலவு செய்ய வேண்டும் என்று உபதேசிக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் இன்றைக்கு அதிகம். இதை பற்றியான கவலையே இல்லாத மாணவ மாணவிகள் தான் இன்றைக்கு அதிகம். அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய ஒன்றை தவிர்த்து விட்டு 10thலயோ plus 2லயோ அல்லது நம்முடைய வாழ்க்கையிலேயோ முன்னேறுவது என்பது எந்த விதத்திலையும் பிரயோஜனம் அல்ல. தொழுகையை நிலைநாட்டியவனாக நாம் முன்னேறினால் அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை தருவான். தொழுகையை விட்டுவிட்டு, அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு, அல்லாஹை நினைவு கூறுவதை விட்டுவிட்டு, உலக தேவைதான் நமக்கு வேண்டும், உலகத்துடைய ஆசைகளும் உலகத்துடைய ஆடம்பரங்களும் உலகத்துடைய அந்தஸ்துகளும் நமக்கு தேவை என்று செல்வோமே ஆனால் அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பான். மறுமையில எதையும் இல்லை, அதற்காக மறுமையில நரகத்தை தவிர வேறு எதுவும் அல்லாஹ் அவர்களுக்கு ஈடேற்றம் தரமாட்டான். அதைதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பிக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற காரியங்களை எல்லாம் நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நன்மையான விஷயங்கள் பலதும் இருக்கிறது, ஈமானுடைய காரியங்கள் பலதும் இருக்கிறது. அவற்றை அனைத்தையும் செய்வதற்குரிய முயற்சியை நாம் செய்ய வேண்டும். குறிப்பிட்ட இபாதத்துகளில், குறிப்பிட்ட விஷயங்களில் மட்டும் நம்முடைய சிந்தனைகள் இருக்கக்கூடாது. அது ஒரு நல்ல ஒரு முஸ்லிமுடைய நல்ல ஒரு பண்பல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் புரிவானாக. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பிக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் பக்ராவுடைய 177வது வசனத்திலே எதெல்லாம் நமக்கு நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய காரியங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதுல அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வல் மூஃபூன பிஅஹ்திஹிம் இதா ஆஹது. ஒப்பந்தங்களை செய்தால், உடன்படிக்கை செய்தால் அதை நிறைவேற்றக்கூடியவர்கள், நிறைவேற்றுவதில் நன்மை இருக்கிறது. எத்தனை ஒப்பந்தங்கள் நம்ம குடும்ப ரீதியாக ஒப்பந்தம் செய்வோம், வியாபார ரீதியான ஒப்பந்தம் செய்வோம். ஒப்பந்தம் இல்லாம இன்னைக்கு எதுவுமே இல்லை. ஒரு வீட்டுக்கு நாம வாடகைக்கு செல்வதாக இருந்தாலும் அங்கே ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. ஒரு பொருளை வாங்குவதாக இருந்தாலும் அங்கேயும் ஒப்பந்தம் இருக்கிறது. ஒப்பந்தங்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஒப்பந்தம் செய்வோமையானால் அதை நிறைவேற்ற வேண்டும், அது நன்மையான விஷயம். இதை நாம் செய்யாமல் விட்டோமையானால் அது நிஃபாக்குடைய தன்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முனாஃபிக்குடைய நிஃபாக்குடைய அடையாளங்கள் 3. அவன் வாக்களித்தால் மீறுவான், பேசினா பொய் பேசுவான், நம்பி ஒப்படைத்தால் அதற்கு மோசடி செய்வான். அப்ப இத்தகைய பண்புகள் ஒரு முஃமினுடைய, முஸ்லிமுடைய, முத்தகியுடைய பண்பல்ல. இது நரகத்துக்கு செல்லக்கூடியவர்களுடைய பண்பு, அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறாதவர்களுடைய பண்பு. எனவே அன்பிக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒப்பந்தங்களை செய்கின்ற போது, உடன்படிக்கை செய்கின்ற போது அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டமான சூழ்நிலைகள், சோதனைகள், போரின் போது, இது போன்ற அத்தனை சூழ்நிலைகளிலும்
நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமை என்பது எல்லா ரீதியிலும் இருக்கிறது. அந்த களத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, அது சம்பந்தம் இல்லாத நம்மிடத்திலும் கூட சில நேரங்கள்ல பொறுமை. குறிப்பாக இந்த ஃபித்னா நிறைந்த இந்த காலகட்டத்தில் நம்முடைய ஒவ்வொருவருடைய சிந்தனையும் வித்தியாசப்படுகிறது. நாம் எது சரி எது தவறு என்று பிரித்து பார்க்க தவறுகின்றோம். எதை நாம் கண்மூடித்தனமாக பார்க்கிறோமோ அதை கண்மூடித்தனமாக நாம பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இதிலும் பொறுமை இருக்க வேண்டும். பொறுமை இல்லாமல் பேச்சுகளை அமைத்துக் கொள்வது, பொறுமை இல்லாமல் கமெண்ட் பண்ணுவது, பொறுமை இல்லாமல் நாம விமர்சிக்கிறது, இதுவும் நம்மிடத்திலே இன்றைய காலங்கள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். அப்ப பொறுமை என்பது கஷ்டமான சூழ்நிலைகள், வறுமை, நெருக்கடி, நஷ்டம் எல்லாத்திலையும் நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையெல்லாம் சொல்லி இந்த வசனத்தை எப்படி நிறைவு செய்யறான் தெரியுமா? உலாயிகல் லதீன ஸதகு, இவர்கள்தான் உண்மையானவர்கள், இந்த நன்மைகளை எல்லாம் செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் எதை ரப்புக்கு செய்ய வேண்டும் என்று கூறுகின்றானோ, எதை ரப்புக்கு செய்ய வேண்டும் என்று கூறுகிறானோ, எதை அடியார்களுக்கு செய்ய வேண்டும் என்று கூறுகிறானோ, எது ஒரு அடியான் இடத்துல பண்புகளாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறானோ, இதெல்லாம் பிர், இதெல்லாம் நன்மைகள், இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் தான் உண்மையானவர்கள். உலாயிக ஹுமுல் முத்தகூன், இவர்கள் தான் தக்வா உடையவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். எனவே இதன் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ஜம்இய்யத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பு இந்த காரியங்களை எல்லாம் மக்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே ஆர்வமுடையதாக இருக்கிறது. மக்களுக்கு சரியான முறையிலே இந்த ஈமானை எடுத்து சொல்ல வேண்டும். குர்ஆனும் சுன்னாவும் எதை நம்மளுக்கு போதிக்கிறதோ அதை பின்பற்றக்கூடியவர்களாக மக்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு தாவாவுடைய பணிகளும் பல்வேறு சமூக பணிகளையும் செய்யக்கூடிய ஒன்றாக இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே நம்முடைய ஜம்இய்யாவுக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்து உதவி செய்யும்படியும் கேட்டுக்கொள்கின்றோம்.